விழுப்புரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொன்று நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அனிச்சம்பாளையத்தைச் சேர்ந்தவர் சகுந்தலா. கணவர் மறைவிற்கு பிறகு தனியே வசித்து வந்த இவர் வீட்டிற்குள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்த நிலையில் அவர் கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் கொலையாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டையில் வீட்டு மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சு இடிந்து விழுந்து மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சாலவாக்கத்தைச் சேர்ந்தவர் செல்லம்மாள். பிள்ளைகள் திருமணமாகி தனியே சென்ற நிலையில் 100 நாள் வேலைக்கு சென்று வந்த மூதாட்டி சம்பவத்தன்று சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தனது சகோதரி வீட்டில் தங்கியிருக்கிறார். அங்கு அதிகாலை 3 மணியளவில் வீட்டின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு தூங்கிக் கொண்டிருந்த செல்லம்மாளின் மீது இடிந்து விழுந்துள்ளது. இதில் மூச்சு திணறி மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.